இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நாம் பார்க்க போகிறது. செய்கிறது ரொம்பவுமே ஈஸி. ஒரு கப் அரிசி மாவு இருந்தாலே எந்த விசேஷமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பலகாரத்தை வீட்டில் இருக்கிறவர்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் முடிஞ்சு வர குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி நல்ல சாஃப்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் ரொம்பவுமே டேஸ்டான ஒரு பலகாரம் தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பலகாரம் செய்கிறதுக்காக அரை கப் அளவுக்கு வெள்ளை சீனி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைன்னுச்சுன்னா நாட்டு சர்க்கரை கூட பாவிக்கலாம், ஆரோக்கியமாகவும் இருக்கும். வாசத்துக்காக 3 ஏலக்காய் சேர்த்திருக்கேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுக்க போகிறோம். கொஞ்சம் கூட திட்டு முட்டு இல்லாமல் இந்த மாதிரி நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கக்குள்ளேயே நல்ல வாசம் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு தான் சேர்த்திருக்கேன். நம்ம கடைகளில் இடியாப்பத்துக்குன்னு சொல்லி வாங்குவோமே அதே அரிசி மாவு தான். நீங்கள் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதிலேயே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்திருக்கேன். நல்ல பழத்தேங்காவாக இருந்தால் நல்ல இனிப்பாக இருக்கும். அதையுமே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்து தேங்காய் பூ உப்பு ரெண்டுமே மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா ஒரு தரம் கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதிலேயே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். இந்த நெய் சேர்க்குறதால இந்த பலகாரம் நல்ல சாஃப்டாகவும் நல்ல வாசமாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நெய் சேர்த்ததுக்கு பிறகு ஒரு தரம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு நாம் நல்லா பவுடராக அரைச்சி வச்ச சீனியை இதோடு சேர்க்கலாம். சேர்த்து இதையுமே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நாம் சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கு பிறகு ஒரு தரம் கையால் நல்லா பெதறி எடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இந்த மாவை பிசைஞ்சு எடுக்கிறதுக்காக நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு இளம் சூடான பால் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு தண்ணி கூட சேர்க்கலாம். நான் இன்றைக்கி பசுப்பாலில் தான் செஞ்சுருந்தேன். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும். உங்களோட குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ பால் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை சின்ன இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி தட்டி எடுக்க போகிறேன். பார்க்குறதுக்கு அதிரசம் மாதிரி இருக்கும். ரொம்பவுமே சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் இந்த அதிரசத்தை நீங்கள் வீட்டிலேயே செஞ்சிடலாம். ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இதை நாம் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாம் செஞ்சு வச்ச அதிரசத்தை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளுக்கு நல்லா வெந்து வரும். இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்குமே ரொம்பவுமே அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். மொத்தமாகவே எனக்கு 1.5 கப் மாவில் 20 பலகாரம் கிடச்சிருந்துச்சு. இந்த பலகாரத்தை நீங்கள் 1 மந்த்துக்கு கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ரொம்பவுமே சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் இருக்கிற அரிசி மாவை வச்சு இந்த பலகாரத்தை ரெடி பண்ணிடலாம். அதுவும் குழந்தைகளுக்கு ரொம்பவுமே ஆரோக்கியமாக இருக்கும். செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்ல சாஃப்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே வழங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.